ராஜாவுக்கு கிடைத்த வரம். முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். ஒரு சமயம் காட்டு வழியாக சென்றான் அவன். அங்கே புலியிடம் சிக்கிக் கொண்டிருந்த துறவி ஒருவரை காப்பாற்றினான். மகிழ்ந்த துறவி, பறவைகள் விலங்குகள் என்ன பேசினாலும் இன்று முதல் உனக்கு கேட்கும். இப்படிப்பட்ட ஆற்றல் உனக்கு கிடைத்திருக்கிறது என்ற உண்மையை யாரிடமும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் தலைவெடித்து நீ இறந்து போவாய் என்று துறவி ஒரு வரம் தந்தார். போய் வா என்றார். துறவியை வணங்கிவிட்டு அரண்மனைக்கு புறப்பட்டான் அவன். வழியில் இருந்த விலங்குகள் பறவைகள் பேசிக்கொள்வது அவனுக்கு தெளிவாக கேட்டது. தற்செயலாக கிடைத்த விந்தையான ஆற்றலை எண்ணி மகிழ்ச்சியாக இருந்தான் அரசன். இரவு நேரம். அவனும் அரசியும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிறிதளவு தேனும் ஒரு உருண்டை சோறும் தவறி தரையில் விழுந்தன. அங்கிருந்து எறும்பு ஒன்று, ஓடிவாங்க ஓடிவாங்க, கூட்டமாக ஓடிவாங்க, இனிமே நமக்கு உணவு பஞ்சமே இல்லை, அரண்மனை மதுக்குடம் உடைந்து தேன் வெள்ளமாக பாயுது, பெருஞ்சோற்று மழையே நமக்காக கிடக்கிறது என்று உரத்த குரலில் தன் கூட்டத்தை அழைத்தது. இதை கேட்ட அரசன், 2 சொட்டு தேன் தேன் வெள்ளமா, ஒரு உருண்டை சோறு பெருஞ்சோற்று மழையா, இந்த எறும்புக்கு அறிவே இல்லையா, இப்படியா வர்ணிப்பது என்று நினைத்தான். அவனால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. தன்னை மறந்து கலகலவென சிரித்து விட்டான். அருகில் அந்த அரசி, ஏன் சிரிக்கிறீங்க என்று கேட்டாள். ஒன்றுமில்லை என்று மழுப்பலான பதிலை சொல்லிவிட்டான் அரசன். சாப்பிட்டு முடித்த அரசன் பட்டு மிதையில் படுத்தான். அரசி வெற்றிலை பாக்கு மடித்து தந்தாள். அறையில் இனிய மனம் பரவியது. அங்கிருந்த ஆண் ஈ ஒன்று பெண் ஈயை அழைத்து, எவ்வளவு இனிமையான சூழல், வா நம் இருவரும் அரசரின் முதுகிலிருந்து ஓடி ஆடி விளையாடலாம் என்று கூப்பிட்டது. இதை போன்ற நல்ல வாய்ப்பு இனி நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்றது ஈ. என் முதுகு இந்த ஈக்களுக்கு மெத்தையா என்று நினைத்தான் அரசன். அவனால் சிரிப்பை திரும்பவும் அடக்க முடியவில்லை. கலகலவென்று சிரித்து விட்டாள். ஏன் சிரிக்கிறீங்க என்று கேட்டால் திரும்பவும் அரசி. ஒன்றுமில்லை என்று வழக்கம் போல் சமாளித்து விட்டான் அரசன். உண்மையே சொல்லுங்க, என்னிடம் எதையோ மறைக்கிறீங்க. நீங்கள் சொல்லலைன்னா நான் இனிமேல் உங்கள் கூட பேச மாட்டேன். என் மீது உயிராக வச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் நடிப்பா என்று கோபமாக சொன்னாள் அரசி. என் உயிருக்கும் மேலாக நான் உன்னிடம் அன்பு வைத்திருக்கிறேன். நான் சிரித்ததற்கான காரணம் மட்டும் கேட்காதே என்றான் அரசன். நீங்கள் சொல்லிதான் ஆகணும் என்று வற்புறுத்தினாள் அரசி. உண்மையை சொன்னால் என் உயிர் போய்விடும் என்றான் அவன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் சிரித்ததுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்று அடம்பிடித்தாள் அரசி. என்ன செய்தாலும் தன் மனைவியை சமாதானப்படுத்த முடியாது என்று உணர்ந்தான் அரசன். என் உயிரை விட உனக்கு நான் சிரித்ததற்கான காரணம் தெரிய வேண்டும், அவ்வளவுதானே. நாளை மாலை உனக்கு இந்த உண்மையை சொல்கிறேன். அப்படியே என பிண ஊர்வலத்திற்கும் ஏற்பாடு செய்துவிடு என்று வருத்தத்துடன் சொன்னான். பொழுது விடிந்தது. வழக்கம் போல அரண்மனை தோட்டத்தில் உலாவ வந்தான் அவன். மாலையில் இறக்கப் போகிறோம் என்ற எண்ணத்தில் சோகமாக இருந்தான். அரண்மனை முழுவதும் அரசன் இறக்கப் போகும் செய்தி பரவியிருந்தது. உலாவிக் கொண்டிருந்த அவன் பின்னால் வளர்ப்பு நாய் சோகமாக வந்து கொண்டிருந்தது. சிறிது தூரத்தில் அரண்மனை சேவல் பெட்டைக்கோழிகள் சூழ ஆரவாரமாக சந்தோஷமாக உலாவிக் கொண்டிருந்தது. இதை பார்த்த நாயால் கோபத்தை அடக்கவே முடியவில்லை. ஏய் சேவலை, உனக்கு சிறிது கூட நன்றி கிடையாது. நமக்கு இவ்வளவு காலம் சாப்பாடு போட்டு காப்பாற்றியவர் இந்த அரசர். இன்று மாலை இவர் இறக்கப் போகிறார். எல்லாரும் சோகமாக இருக்காங்க. இந்த சூழலில் நீ இப்படி மகிழ்ச்சியாக இருக்கியே, இது உனக்கு நியாயமா அப்படின்னு கேட்டது. அதற்கு சேவல், நம்ம அரசர் ஒரு பெரிய முட்டாள். அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு மனைவி. அவளுக்காக உயிரையே விட துணிஞ்சிட்டாரு. எனக்கு எத்தனை மனைவி இருக்காங்க நீயே பாரு. என் பேச்சை கேட்டு தான் அவங்கெல்லாம் நடப்பாங்க. இல்லாவிட்டா அவங்களுக்கெல்லாம் நான் தண்டனை கொடுத்துருவேன். தெரியுமா, மனைவிக்காக இந்த அருமையான உயிரை நான் ஒன்றும் இழக்க மாட்டேன் அப்படின்னு பதில் சொல்லிச்சு. இந்த சிக்கல்லிருந்து அரசர் உயிர் பிழைக்க வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டது நாய். அரசர் மட்டும் அரசிக்கிட்ட போய் உன்னை சவுக்கால் 100 அடி அடிப்பேன், அதுக்கப்புறம்தான் இந்த உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லட்டும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்றது சேவல். நாயும் சேவலும் பேசிக்கொண்டிருப்பதை ஒன்று விடாமல் கேட்டான் அரசன். அரண்மனை திரும்பினான் அவன். மாலை நேரம் வந்தது. அவன் அருகே வந்த அரசி, இப்போது உண்மை சொல்கிறீங்களா என்று கேட்டாள். நீ முதலில் சவுக்கால் 100 அடி பெற வேண்டும், அதன் பிறகுதான் நான் உண்மையை சொல்லிவிட்டு இறந்து விடுவேன் என்றான் அரசன். நான் சவுக்கடி பெற்றுக்கொள்கிறேன், எப்படியும் உண்மை தெரிந்தாக வேண்டும் என்றாள் அவன்.
அறைக்குள் அவளை அழைத்துச் சென்றான் அரசன். கையால் சவுக்கை எடுத்து அவளை அடிக்கத் தொடங்கினான். 10 அடி கூட அவள் தாங்க முடியவில்லை. மென்மையான அவள் உடம்பிலிருந்து இரத்தம் கசியத் தொடங்கியது. ஐயோ, போதும் போதும், அடிப்பதை நிறுத்துங்க. உங்கள் உண்மையும் வேண்டாம், உங்கள் சவுக்கடியும் வேண்டாம் என்று அலறியபடி ஓடினாள். நிம்மதியானான் அரசன். சவுக்கால் அடுப்பெறுதி நிறுத்திவிட்டு அதன் பிறகு இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். மற்றும் அந்த உயிரினங்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக தன் ராஜ்யத்தை ஆண்டான் அரசன்.